தூத்துக்குடியில் திமுக பஞ்சாயத்து தலைவர் சரவணகுமாரின் கார் டிரைவர் சுரேஷ் பிரபு மீது வழக்கு பதிவு செய்து தென்பாக்கம் காவல்துறையினர் விசாரணை. நீதிமன்ற உத்தரவுப்படி நடைபெற இருந்த காயாமொழி ஊராட்சி தேர்தல் மறுவாக்கு எண்ணிக்கை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. தூத்துக்குடியில் திமுக பஞ்சாயத்து தலைவர் சரவணகுமாரின் கார் டிரைவர் சுரேஷ் பிரபு மீது வழக்கு பதிவு செய்து தென்பாக்கம் காவல்துறையினர் விசாரணை. தூத்துக்குடி 3வது மைல் அருகே வட்டார வளர்ச்சி அலுவலர் மேகலா தலைமையிலான பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த தூத்துக்குடி திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் மற்றும் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து தலைவருமான சரவணகுமாரின் காரை நிறுத்தி சோதனை செய்த போது அந்த காரில் திமுக விளம்பரம் பொறித்த பாக்கெட் கேலண்டர் 195, திமுக விளம்பரம் அடங்கிய கீ செயின் 800, தொப்பி 450, திமுக தலைவரின் ஸ்டாலின் படம் பொறிக்கப்பட்ட 500 கீ செயின், 1900 ஸ்டிக்கர் உள்ளிட்ட பொருட்கள் காரில் இருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அந்த பொருட்களை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இதனை அடுத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் மேகலா இதுகுறித்து தென்பாகம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கார் மற்றும் காரில் இருந்த பொருட்களை பறிமுதல் செய்து காரை ஓட்டி வந்த மாப்பிள்ளையூரணியை சேர்ந்த சுரேஷ் பிரபு என்பவர் மீது தூத்துக்குடி தென்பாகம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீதிமன்ற உத்தரவுப்படி நடைபெற இருந்த காயாமொழி ஊராட்சி தேர்தல் மறுவாக்கு எண்ணிக்கை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட காயாமொழி ஊராட்சி தலைவர் பதவிக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தல் நடந்தது. இதில் தலைவர் பதவிக்கு ராஜேஸ்வரன் மற்றும் முரளி மனோகர் ஆகியோர் போட்டியிட்டனர். இதில் ராஜேஸ்வரன் 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்த வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடந்ததாகவும் மறு எண்ணிக்கை நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும் முரளி மனோகர் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து காயாமொழி ஊராட்சி தலைவர் ராஜேஸ்வரன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கில் 1 மாதத்திற்குள் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த உத்தரவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காயாமொழி ஊராட்சி தலைவர் தேர்தலுக்கான மறுவாக்கு எண்ணிக்கை திருச்செந்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஏப்ரல் 4ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மறுவாக்கு எண்ணிக்கை ஒத்திவைக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. இதையடுத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு வந்த முரளி மனோகர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஏற்கனவே அறிவித்தபடி மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினர். அவர்களிடம் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் ஆண்ட்ரோ, தாலுகா காவல் ஆய்வாளர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். வாக்கு எண்ணிக்கை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது குறித்து முன்தினம் இரவே கைபேசியில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கப்பட்டது எனவும் தேர்தல் ஆணைய உத்தரவு வந்த பின்னர் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தப்படும் என்று தெரிவித்தனர். இதையடுத்து முரளி மனோகர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கலைந்து சென்றனர். 2024ஆம் ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் 8ஆம் தேதி நிகழ உள்ளது. வரும் 8ஆம் தேதி ஏற்பட உள்ள முழு சூரிய கிரகணத்தின் போது சூரிய குடும்பத்தில் உள்ள 4 கோள்கள் மற்றும் வால் நட்சத்திரத்தை வானத்தில் காண முடியும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சூரிய கிரகணம் இரவு 9:12 மணிக்கு தொடங்கி அதிகாலை 1:25 மணிக்கு முடிவடையும். இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு 4 மணி நேரம் 39 நிமிடங்கள் இருக்கும். சூரிய கிரகணத்தின் சூத காலம் 12 மணி நேரத்திற்கு முன் தொடங்குகிறது. முழு சூரிய கிரகணத்தின் போது சூரிய குடும்பத்தில் உள்ள 4 கோள்கள் மற்றும் வால் நட்சத்திரத்தை வானத்தில் காண முடியும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். 2024ஆம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் அரிய வகை சூரிய கிரகணமாக கருதப்படும். இந்த நிகழ்வின் போது சூரிய குடும்பத்தில் உள்ள வியாழன் வழி உலை 4 கோள்களும் 71 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சூரியனை சுற்றி வரும் வால் நட்சத்திரத்தையும் காண முடியும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பல கோடி ரூபாய் சொத்து குவித்ததற்கான ஆதாரங்கள் தங்களிடம் உள்ளதாக கூறி அமலாக்கத்துறை தன்னை ஒரு சாட்சியாக இணைக்க வேண்டும் என மனு செய்து அது தொடர்பான வாதங்களும் மாவட்ட நீதிமன்றங்களில் நடைபெற்று முடிவடைந்தது. இந்நிலையில் இன்று தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பு மற்றும் அமலாக்கத்துறையினர் யாரும் ஆஜராகாத நிலையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாலும் மாவட்ட நீதிபதி பொறுப்பு சுவாமிநாதன் வழக்கு விசாரணையை வருகிற ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். தூத்துக்குடி அமுதா நகர் பகுதியில் நடந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட 6 பேர் ஒரே நாளில் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது. கடந்த 3/3/2024 அன்று தூத்துக்குடி அமுதா நகர் பகுதியில் வைத்து
அதே பகுதியை சேர்ந்த தங்கமுத்து மகன் கருப்பசாமி என்பவரை முன்விரோதம் காரணமாக அரிவாளால் தாக்கி கொலை செய்த வழக்கில் அந்தோணியார்புரம் 3 சென்ட் பகுதியை சேர்ந்தவர்களான அந்தோணிசாமி மகன் ராஜா என்ற எலி, ஜெயசீலன் மகன் ஆரோன் என்ற தயாளன், பூவையா மகன் பூபதி ராஜா என்ற விஜய், நாகராஜ் மகன் சுடலைமணி என்ற சுடலை, தூத்துக்குடி லெவஞ்சிபுரம் பகுதியை சேர்ந்த சாமி மகன் தமிழரசன் என்ற ஆல்பர்ட், தூத்துக்குடி பக்கில்புரம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் மகன் ராஜேஷ் ஆகியோரை தென்பாகம் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். காவல் ஆய்வாளர் அறிக்கையின் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தார். அதன் பேரில் தூத்துக்குடி பக்கில்புரம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் மகன் ராஜேஷ் ஆகிய 6 பேரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து உத்தரவிட்டார். அவரது உத்தரவின் பேரில் தூத்துக்குடி நகர உட்கோட்ட காவல் உதவி கண்காணிப்பாளர் கேல்கேர் சுப்பிரமணிய பால்சந்திரா 6 பேர்களையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து தூத்துக்குடி பேரூரணி மாவட்ட சிறையில் அடைத்தார். வழக்குகளை இணையதளம் மூலம் பதிவேற்றம் செய்யும் நடைமுறையை கண்டித்து தூத்துக்குடியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம். சென்னை உயர்நீதிமன்றம் பதிவாளர் அலுவலகம் தமிழகம் முழுவதும் நீதிமன்றங்களில் வழக்குகளை இணையதளம் மூலம் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற நடைமுறையை கொண்டுள்ளது. அதில் பதிவு செய்வதில் குளறுபடிகள் ஏற்படுவதாக வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இணையதளம் மூலம் வழக்குகள் பதிவேற்றம் செய்வதை கண்டித்து தூத்துக்குடியில் வழக்கறிஞர்கள் இன்று நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக வழக்கு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது.